வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு பார்க்க போற வேலைவாய்ப்பு என்னன்னா, இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து அருள்மிகு அர்த்தநாதீஸ்வரர் திருக்கோயில் திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்க்கான லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாதீஸ்வரர் திருக்கோயிலில் காலியாக உள்ள கீழ்கண்ட நிரந்தர பணியிடங்களுக்கு தொகுப்பூதிய அடிப்படையில் தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து கீழ்கண்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. என்னென்ன பதவி பார்த்தீங்கன்னா, ஓட்டுநர் கேட்டிருக்காங்க. அதாவது டிரைவர் வேகன்சி தான் 4 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதற்கு சேலரி பார்த்தீங்கன்னா 9250 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதாவது கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. ப்ளஸ் வந்து ஹெவி லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் எய்டுக்கான சான்றிதழ், அதாவது ஃபஸ்ட் எய்டு கிளாஸ் கோர்ஸ் முடிச்சதுக்கான சான்றிதழ் நீங்கள் இது பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் 1 வருட ஓட்டுநர் முன் அனுபவம் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹெல்த்தும் வந்து கிளியராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பொதுவான தகுதிகள்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க. விண்ணப்பதாரர் இந்து மதத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்து மதத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. 1/7/2024 18 வயது நிறைந்தவராகவும் 45 நிறைவு செய்யாதவராகவும் இருக்க வேண்டும். அதாவது ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 45 வயசு வரை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் வந்து வர வேண்டிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 4/10/2024 வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்த மாதம் அக்டோபர் 4ஆம் தேதிக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் டைரெக்டாக போஸ்ட்டில் தான் நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று டைரெக்டாக கொடுக்கலாம், இல்லைனா போஸ்ட் மூலியமாக அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அர்த்தநாதீஸ்வரர் திருக்கோயில் திருச்செங்கோடு நகர் மற்றும் வட்டம் நாமக்கல் மாவட்டம் 637-211 இந்த அட்ரஸுக்கு உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட நேமை வந்து நீங்கள் எழுதிக்கணும். தமிழில் தான் எழுதணும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட தந்தை, கணவர், பாதுகாவல் பெயரை வந்து இங்கே நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் உங்களோட பிறந்த தேதி, அதுக்கப்புறம் பாலினம் வந்து ஆண் பெண்ணுன்னு சொல்லிட்டு எழுதணும். அதுக்கப்புறம் உங்களோட நிரந்தர முகவரி எழுதணும். அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு டீட்டெயிலை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட கம்யூனிட்டி, அதாவது உங்களோட ஜாதியை வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். பிசினா பிசி, எம்பிசி அந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஏஜை வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட கல்வி தகுதி நீங்கள் இங்கே எழுதணும். அதுக்கப்புறம் இதர தகுதிகள் எதையும் இருப்பின் அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட நன்னடத்தை சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதாவது நீங்கள் படித்த ஸ்கூலில் வந்து நீங்கள் இன்னும் ஒரு நன்னடத்தை சான்று நீங்கள் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 நன்னடத்தை சான்று வாங்கணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட ஒரு நன்னடத்தை சான்றிதழ் வாங்கணும். எக்ஸாம்பிள் உங்கள் ஊர் தலைவரோ அவங்க மாதிரி இருக்கிறவங்க வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸருங்கிட்ட நீங்கள் ஒரு நன்னடத்தை சான்று வாங்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக படித்த ஸ்கூலில் ஒரு நன்னடத்தை சான்று வாங்கணும். அதாவது கேரக்டர் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குற்றவியல் நடவடிக்கை ஏதேனும் இருப்பின் அதன் விவரம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா இங்கே டிக் பண்ணிவிடுங்க. அடுத்து விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருப்பின் அதன் விவரம், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு முன்னே வந்து நீங்கள் இந்து சமய அறநிலைத்துறையில் நீங்கள் வந்து வேலை செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இல்லைன்னா இல்லை மென்ஷன் பண்ணி நீங்கள் டேஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் நேம் இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் உங்கள் அப்பா நேமை வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு டேட்டை, நீங்கள் என்றைக்கு இந்த அப்ளிகேஷன் அனுப்புகிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் டேட்டு, உங்களோட பிளேஸு, இங்கே உங்களோட சைன் போட்டிருக்கணும். அப்புறம் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷனில் இணைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். பிறந்த தேதியை சரிபார்க்க பள்ளி சான்றிதழ், அதாவது உங்களோட மார்க் ஷீட்ஸு இல்லைன்னா டிசி வந்து நீங்கள் இதில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது ஜாதி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும், அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு கல்வி சான்றிதழ் நகல், அதாவது உங்களோட டிசி, மார்க் ஷீட்ஸ் இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி இப்போ 2 நன்னடத்தை சான்றிதழ் இருக்குல்ல, ஒன்று வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸருங்கிட்ட வாங்கின ஒரு நன்னடத்தை சான்றிதழும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக படித்த ஸ்கூலில் வாங்கின நன்னடத்தை சான்றிதழ் நீங்கள் வாங்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 25 ரூபா போஸ்ட் ஸ்டாம்பை வந்து நீங்கள் ஒட்டி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் போஸ்டல் கவரில் ஒட்டி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இது வந்து என்னைக்கு நீங்கள் அனுப்பணும்னா 4/10/2024 நீங்கள் அப்ளை பண்ணுறோம், அதாவது அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் போஸ்ட்லேயே இல்லை நேர்லேயே எடுத்துன்னு போய் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இது நல்ல ஒரு வேலைவாய்ப்பு தான், மறக்காமல் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, இந்த வேலைவாய்ப்பு பற்றி உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.